இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங். நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மழையில திடீர்னு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் தோணுச்சு. சரி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸ் ஒர்க்கு முடிய போகுது. முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். பக்கத்தில் இருக்கிற கடைக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கலான்ட்டு வந்துட்டோம். ஸோ பாப்பாவே எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணுமா அந்த ட்ரெஸ் வேணுமான்ட்டு அவளே செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அழகழகான ட்ரெஸ்ஸுங்க இருக்குது. பாப்பாவே செலக்ட் பண்ண ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரியே நாங்களும் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டோம். இங்கே கலெக்ஷன்ஸு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ரேட்டு வைஸில் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இங்கே ரேட் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து 200, 300 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. பட் நான் வந்து எடுத்தது வந்து 150, 170, 200 ரேஞ்ச் அந்த மாதிரிலாம் எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பில்லிங் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பழமுதிர்ச்சோலைக்கு போனோம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. பாப்பா திடீர்னு எனக்கு ஸ்ட்ராபெரி வேணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. சரி வீட்டுக்கு போயிட்டு வாஷ் பண்ணி கழுவி கொடுக்குறேன் பாப்பா, இப்போ வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே மம்மி அப்படின்னா. ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு ஸ்ட்ராபெரி கட் பண்ணி கொடுமா, எனக்கு வேணும், இப்போவே சாப்பிட்றேன் அப்படின்னா. சரி இருடா நான் கழுவி கட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. சரி ஓகேன்னு பக்கத்துலேயே உட்காந்துட்டா. ஒன்று வாயில் வச்சு பார்த்தா அவளுக்கு பிடிக்கல போல் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராபெரி சாப்பிட்டா. சரி மிச்சத்தை ஜூஸ் போட்டு கொடுத்துக்கலாம் நாளைக்குன்னு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஹெல்த்தி தானே, இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் குழந்தைங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாய்.